தனுஷ் பேசினது சரியா தவறா? அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இட்லி கடை ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஹைப்ப கிரியேட் பண்ணிருக்கு. தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரன் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்க இந்த படத்தோட ட்ரெய்லர் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் வைப கிரியேட் பண்ணுச்சு. மேலும் இது மாதம்பட்டி ரங்கராஜுடைய கதையான ஒரு பக்கம் டாக் இருக்கு. படத்தோட ப்ரொமோஷன் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்க நிலையில மதுரையில தனுஷ் பேசும்போது, எங்க அப்பா பொழப்ப தேடி சென்னைக்கு வர முடிவு செய்தாரு. ஆனா அந்த டைம்ல அவர்கிட்ட காசு இல்ல. மதுரையில தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி சென்னைக்கு போகலாம்னு நினைச்சாரு. ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்லாததால 3 மாச கர்ப்பிணியா இருந்த என்னோட அம்மா, 4 வயசா இருந்த அண்ணன் செல்வராகவனோட அப்பா 120 கிலோமீட்டர் நடந்தே வந்தாங்கன்னு பேசினாரு. இப்ப இதுதான் விஷயமே. அதாவது தேனியில இருந்து மதுரைக்கு 75 கிலோமீட்டர் தான் தூரம். அவர் சொல்ற 120 கிலோமீட்டர் எப்படி சாத்தியமாகும்? முன்னெல்லாம் வாழ்க்கையில படிப்பு ரொம்ப முக்கியம், பெத்தவங்க ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு இருந்த தனுஷ் இப்ப தன்னோட சொந்த குடும்பத்தை பத்தின புராணத்தையே மேடை மேடையா பேசுறாரு. அட்லீஸ்ட் உண்மையாச்சும் பேசலாம். விடுறதெல்லாம் உருடான்னு கழுவி கழுவி ஊத்தி கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.